ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இதன்ஸ் கிச்சன். நம்ம இதன்ஸ் கிச்சனில் இன்றைக்கி ஒரு பூண்டு சட்னி தான் பார்க்க போகிறோம். ஒரு 25 மிளகாய் எடுத்திருக்கேன். 10 காஷ்மீரி மிளகாயும் 15 வரமிளகாயும் எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் காஷ்மீரி மிளகாய் சேர்த்தா கலர் நல்லாயிருக்கும், கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குங்கிறதுக்காக சேர்த்துருக்கிறேன். ஒரு கைப்பிடி பூண்டு எடுத்திருக்கேன். இது உரிக்கையெல்லாம் வேண்டாம், இப்படி தோலோடு தான் வைக்கணும். இது கூட நம்ம உப்பு சேர்த்து அரைக்கணும். இதுக்கு தக்காளி புளியெல்லாம் வைக்கக்கூடாது. இதே இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இதுக்கு ஸ்பெஷல் என்னென்னா அம்மியில் அரைக்கிறது தான். அரைச்சா தான் அதோட டேஸ்ட்டே நம்மளுக்கு தெரியும். இது மிக்சியில் அரைச்சோம்னா திப்பி திப்பியாக இருக்கும். அதனால் தம்மியில் தான் அரைக்கணும். வாங்க அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். வாங்க அரைச்சி எடுத்துருவோம். இப்போ மிளகாய் நல்லா அரைப்பட்டுருச்சு. இப்போ பூண்டு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பும் வச்சுக்கிறேன். நல்லா பட்டு போல் மசிஞ்சிருச்சு. இப்போ எடுத்துடலாம். சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருவோம். நல்லெண்ணெய், இதுக்கு நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும். கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கிறேங்க, அப்போ தான் இது காரம் இல்லாமல் இருக்கும். இது பூண்டும் காரத்தன்மை உள்ளது, மிளகாயும் கூட சேர்த்துருக்கோம், ரொம்ப காரமாக இருக்கும். அதனால் எண்ணெய் நல்லா ஒரு 100 நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் சூடாயிருச்சு. நல்லா ஒரு 1.5 ஸ்பூனுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். நல்லா 1 ஸ்பூனுக்கு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா வெடிக்கட்டும். ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்ச துவையில சேர்த்துக்குவோம். இப்போ வருது பாருங்கள் ஒரு மனம். இது எந்த சட்னிலையும் நம்மளுக்கு கிடைக்காது. இதோட டேஸ்ட்டும் வேறு எந்த சட்னிலையும் வராது. இது போல் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், நமக்கு நல்லா சூப்பராக பூண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் தேங்காய் சட்னி கூடவும் சேர்த்து சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.